நமக்கு ஏற்பட்டுள்ள பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த நாள்தான் ஆடி அமாவாசை. இந்நாளில் முன்னோரை வணங்குவதால் திருமணம், குழந்தை பேறு உள்பட நம்முடைய வீட்டில் தாமதப்படும் சுப காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடைபெறும். முன்னோரின் ஆசி பூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். நம்மால் இயன்றளவு சிறந்த முறையில் சிரத்தையோடு முன்னோரை வழிபட்டால் நீண்ட ஆயுள், நல்ல வாரிசுகள், புகழ், செல்வம் நிறைந்த தானியங்கள் உள்பட 16 பேர்களும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்பது ஜபாலி மகரிஷியின் வாக்கு. ஓடி போனவனுக்கு ஆடி அமாவாசை, தடுமாறி போனவனுக்கு தை அமாவாசை, மறந்து போனவனுக்கு மகாலய அமாவாசை என்றொரு சொல்வழக்கம் உள்ளது. அதன்படி மறக்கவியலாத மற்றும் மறந்து போன நம் முன்னோரை வணங்கி அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு எள்ளும் நீரும் தந்து பூஜை செய்து, முக்கியமாக வறியோருக்கு அன்னதானம் அளித்து எடுத்த ஜென்மம் கிடைத்தர முற்படுவது மிகவும் அவசியம். பித்ருலோகத்தில் தங்கியிருக்கும் நம் மூதாதையர் மறுபிறவி எடுக்கையில் அச்சமயம் நாம் அளிக்கும் பொருள் அவர்களுக்கு பிரியமான உணவின் வடிவமைப்பாக பித்ரு தேவதைகளால் மாற்றப்படும். பிறகு முறையானவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும் என்பது காஞ்சி பரமாச்சாரியார் விளக்கமாக கூறியுள்ளார்.